மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கூறிய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் தந்துள்ளார். அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம். ஆனால் நான் கேட்பது, புத்தகத்தை வெளியிடுங்க விஜய், பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசும். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். மணிப்பூரை பத்தி தெரியணும், ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா, ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்காது என்று திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் அவர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன். ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது. அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும். விகடன் பதிப்பகத்தோடு இணைந்து அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அவரை அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார். அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம், கலந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன். ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை. அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை. மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலித்து தான் எடுப்போம். இதை நாங்கள் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். திமுகவிலே இருப்பதைப் போல, அதிமுகவிலே இருப்பதைப் போல, அது பாஜகவிலே இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல. அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். சம்பிரதாயத்திற்காக மழைநீரில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை வெள்ளத்தில் வேஷ்டியை மடித்துக் கொண்டு களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார்.
இதேபோன்று பாமக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்சி என்று அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார். இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அங்க இருக்க ஆளுகளை எல்லாம் கூட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வைத்துக் கொண்டுதான் அவர் அந்த உதவிகளை வழங்கியிருக்கார்கள். இதுதான் அவருடைய அரசியல். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மழையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, வேஷ்டியை மடித்து கொண்டு கட்டிக்கொண்டும் சரி, பேண்ட்டை போட்டிருந்தாலும் அதையும் மடித்து வைத்து களத்தில் இறங்கக்கூடிய முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். இவர் பண்ணது என்னது? இப்போ விஜய் பண்ணது என்னது? விஜய் ஒரு அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் செய்யவில்லை. நாங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்ற கட்சிகள் போன்று நான் ஏதோ விளம்பர அரசியல் நாங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் களத்தில் இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால நேரடியாக வந்திருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மற்ற கட்சிகள் போல் விளம்பரத்தில், தொலைக்காட்சியில் விவாதம்லாம் அந்த பண்ணுற கட்சி நாங்கள் கிடையாது. திருவண்ணாமலை மகாதீப மலையில் ஏற்றப்பட்ட மண் சரிவின் காரணமாக பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து என்பது சாத்தியமா என்பது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் 9 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் நாளன்று 2500 பக்தர்களுக்கு அனுமதி அட்டைகள் வழங்கி அவர்கள் மட்டும் தீபமலை மீது ஏற அனுமதிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் இதே நடைமுறையை பின்பற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதனிடையே பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருவண்ணாமலை தீபமலையின் கிழக்கு பகுதியில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது. மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக வீடுகள் புதைந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இந்த சூழலில் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா என்றும் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் மலையேறி சென்று ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று காலை 7:30 மணிக்கு மலை மீது ஏறிய குழுவினர் பல்வேறு கரடுமுரடான பாதைகளில் சென்று மண்ணின் தரம், பாறைகளின் நிலை குறித்து ஆய்வு செய்தனர். மண் சரிவு, மண்ணரிப்பு, பாறைகள் உருண்டோடிய இடங்களை பார்வையிட்ட குழுவினர் மண் மற்றும் கற்களை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். தீபமலையில் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் செங்குத்தாக சரிந்து கிடப்பதாகவும் பாதுகாப்பற்ற சூழலில் பாறைகள் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மலையின் பல்வேறு இடங்களில் புதைக்குழிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கனமழை பெய்தால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது. தீபமலையில் சுமார் 9 மணி நேரம் நடந்த ஆய்வு நிறைவடைந்த நிலையில் அதன் அறிக்கையை குழுவினர் இன்று சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த ஆய்வறிக்கையை பரிசீலனை செய்த பிறகே 2500 பேரை மலையேற அரசு அனுமதி அளிக்குமா என்பது குறித்து தெரியவரும் என்று ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். தீப திருவிழா அன்று 2000 நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதிலுடைய நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் அனைத்து விதமான தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மலையில் தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை தயாராக இருக்கும் நிலையில் மலையேற அனுமதி கிடைக்குமா என்று பக்தர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.